வெல்கம் டு ஆத்மா. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் மனிதர்களை சற்று உற்று பாருங்கள். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒவ்வொரு எண்ணங்கள், பிரச்சனைகள், எதிர்கால கனவுகள், லட்சியங்கள், வாழ்விற்கான கனவு கோட்டையை கட்டி அதை கட்ட முயற்சி செய்து கொண்டிருப்பார். கனவு கண்டு உச்சத்திற்கு சென்ற பின் சம்பாதித்ததை காப்பாற்ற ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டிய காரணம், இறை தேடி சில புல்லுருவிகள் புடைசூழ அவர்கள் சொத்தை அபகரிக்க முயற்சி செய்யும். எங்கு ஸ்ரீராமும் மானசாவும் நந்தினியின் சொத்தை அபகரிக்கும் பசுந்தோல் போற்றிய புலிகள். அரண்மனையில் நந்தினியை தங்க வைக்க திட்டம். ஒருவேளை அரண்மனையில் ஒரு அமானுஷம் இருப்பது தெரிந்தே அரண்மனையை இவர்கள் வாங்கினார்களா? நந்தினியின் சொத்தை அபகரிக்க இவர்களும் அங்கேயே இருக்க வேண்டிய நிர்பந்தம். தெய்வம் நின்று கொள்ளும். ஆனால் அரண்மனையில் இருக்கும் பூங்கொடி நாச்சியார் என்ன முடிவெடுக்கப் போகிறார்? வாருங்கள் பார்க்கலாம். எப்படி இருக்கு வீடு? வாவ், பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த ரூம் பாரு. என்ன நந்தினி, இந்த வீட்ல 2 ரூம் இருக்கு. 2ல எது வேணுமோ அதை நீ சூஸ் பண்ணிக்க. ஏன் பெட்ரூமா இல்ல நம்ம பெட்ரூமா? நம்ம பெட்ரூம் தான். நம்ம பெட்ரூம் தான். வா. நான் இந்த ரூமை செலக்ட் பண்ணிட்டேன். அப்ப இதுதான் உன் பெட்ரூம். என்னது? இல்ல 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 இல்ல, நம்ம பெட்ரூம். சரி வா. நம்மளோட பெட்ரூம். ரொம்ப அழகா ரெனோவேட் பண்ணிட்டீங்க. என்ன இந்த வீட்டை பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெனோவேட் பண்ணிருக்கலாம். உன்னுடைய யோசனை எனக்கும் இருந்தது நந்தினி. ஆனா நம்ம இங்க நிரந்தரமா தங்க போறது இல்லையே. உனக்கு எல்லாமே கியூர் ஆயிட்டா அதுக்கப்புறமா நம்ம எப்பயாவது தானே இங்க வரப்போறோம். அதனாலதான் நமக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு இந்த வீடை அப்படியே விட்டுட்டேன். சரி. மானசா, எதுக்கு இத்தனை ஸ்பீக்கர்ஸ்? மனசு இறுக்கமா இருக்கிறப்போ மியூசிக் தானே மனசை ரிலாக்ஸ் பண்ணும். வீடு முழுக்க மெடிடேட்டிங் மியூசிக் ஒலிக்கட்டுமே. என்ன சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் நிறைய மெனக்கெடுறீங்க. அதுலதான் ஸ்ரீராமுக்கு சந்தோஷமா இருக்கு நந்தினி.
நந்தினி, வீட்டோட எக்ஸ் ஓனருக்கு விளக்கேத்திக்கிட்டு இருக்க? இது நம்ம வீடு. நான் இத அப்படி பார்க்கல. இந்த வீடு இந்த ராணிக்கு சொந்தமான வீடாதான் இருந்தது. யார் அந்த ராணின்னு யோசிக்கும் போது நான் தான் அந்த ராணின்னு எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு அந்த பெயிண்டிங். அவங்க மரியாதையான வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாங்க. அவங்களோட உருவத்தை தூக்கி குப்பையில போடுறதுக்கு பதிலா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய இப்படி கொடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. நான் மெடிசன்ஸ் எடுத்துக்க போறேன். ஸ்ரீராம், நந்தினி. நான் ரூம்ல இருக்கேன். சரிம்மா. மானசா, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? ஓல்டஸ்ட் ட்ரிக் இன் தி புக். நந்தினியோட பலவீனம் அவ எதிர்பார்க்காத சத்தம். ம். அந்த சத்தத்தை இந்த வீட்ல இருக்கிற 12 ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அந்த சர்ப்ரைஸ்ல அவ உயிர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா. ம். முதல் முயற்சியில வெற்றி கிடைக்கும் ஸ்ரீராம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, அப்ப இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. என்ன நந்தினி, தூக்கம் வரலையா? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மானசா. உனக்காக ஸ்ரீராம் பார்த்து பார்த்து செய்யறாரு. உன் சந்தோஷத்துக்கு குறை இருக்குமா நந்தினி? ஆ? என்ன மானசா, என் கண்ணுக்கு முன்னாடி சத்தம் வர மாதிரி நீ எது செஞ்சாலும் என்ன பாதிக்காது. இது உனக்கு தெரியாதா? சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓ, நந்தினி, 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 என்னாச்சு நந்தினி? நந்தினி, ஆர் யூ ஓகே? ஆர் யூ ஓகே? நந்தினி, ஆர் யூ ஓகே? ஆர் யூ ஓகே? சாரிடா, எனக்கு தெரியாம இங்க. சாரிடா. இல்ல ஸ்ரீராம், எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. ஆர் யூ ஓகே நந்தினி? நந்தினி, நீ 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 தூங்கணும். தூங்கிதான் ஆகணும். ஸ்ரீராம், ஆ. நீ கொஞ்சம் வெளியில இரு. இல்ல இல்ல, நீங்க இங்கே இருங்க. மானசா, மானசா, என்ன பண்ற நீ? எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன தூங்க வைக்கிறேன்னு இப்படி வந்து இம்சை பண்ணிட்டு இருக்க. ஓ, சாரி சாரி. நான் வந்து அந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. ஓகே, குட் நைட் நந்தினி. ராம், குட் நைட். குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ்.
நீ போய் தூங்கு. எனக்கு தூங்க தெரியும். ஏ லூசு, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தூங்க வைக்கிறேன் தூங்க வைக்கிறேன் தூங்க வைக்கிறேன்னு ஏன் எம்சா பண்ற? கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கும் உனக்கும் அவளுக்குமா? இன்னும் 2-3 நாள்ல கருமுறையை நடத்துறேன்டி. இருடி, வரேன் வரேன்டி. ஸ்ரீராம், ஸ்ரீராம், ஸ்ரீராம். அமானுஷ்யம் இருக்கும் இடத்தில் ஓரிரவு தங்கிவிட முடியுமா? புரோக்கர் கந்தசாமியும் கருப்பும் பகலிலேயே அரண்மனைக்கு வர அஞ்சியவர்கள். நேரில் கண்ட ஆவுடையப்பன் தன்னை வா வா என்று அழைத்து துரத்தியதாக கூறியவர். ஆனாலும் ஸ்ரீராம், மானசா, நந்தினி இவர்கள் மூவரும் இரவு அங்கேயே தங்கிவிட்டார்கள். இருவரின் சூழ்ச்சியும் நந்தினி பலியாக வேண்டும் என்பதை நாம் ஒன்று நினைத்தால் இறைவன் ஒன்று நினைப்பான். இதுவே காலத்தின் முரண்பாடு. ஆனால் பூங்கொடி நாச்சியாரின் எண்ணம்தான் என்னவாக இருக்கும்? குற்றம் செய்தவன் தப்பிக்க வேண்டும் என்றால் குற்றவாளிகளை பிடிக்கும் அதிகாரிகளை விட அவன் அதிபுத்திசாலியாக இருக்க வேண்டும். நந்தினியின் அப்பா சொன்னதை நினைவில் வைத்துக் கொண்டுதான் இவர்கள் பயணிக்கிறார்கள். நந்தினியின் அப்பா கொலையாவதற்கு முன் சொன்ன வார்த்தை, நந்தினியின் சாவு இயற்கையாக இருக்க வேண்டும். அப்படி என்றால்தான் நந்தினிக்கு பின் சொத்துக்கள் ஸ்ரீராமை சேரும். நந்தினிக்கு இருக்கும் நோய் அவளை கொன்றால் அது இயற்கை மரணம் தானோ? நந்தினியை கொல்ல விஷம் தேவையில்லை, சத்தம் போதும். பயங்கர சத்தம். நந்தினியின் ரத்தம் கொதித்து அவள் மூளையை ஊடுருவி அந்த மரணத்தை நிகழ்த்தி விடலாம். ஸ்ரீராம் மானசாவின் கணக்கு சரியாக இருக்குமா? பார்க்கலாம்.
போயிட்டியா? பாய் பாய். திறக்க மாட்டேன்டி, திறக்க மாட்டேன். போய் சாவுடி. கசிந்த மனதோடு யாரொருவரையும் கண்டதில்லை. அறியா பிள்ளாய், என்னை போன்ற அறியா பிள்ளாய் காண கிடைத்தது முதல் முறை. வா பிள்ளாய். வீரா, நந்தினி, நந்தினி, அதிகமான சத்தம் தானே நந்தினியை கொல்லும் விஷம். அதிகமாக சத்தம் வைத்தும் அவளுக்கு ஒன்றுமே நிகழவில்லை. காரணம், எதிரில் விழுந்த பொருளின் சத்தமோ இசையோ அவளை எதுவும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் அரண்மனைக்கு வந்த நாளிலிருந்து பூங்கொடி நாச்சியாருக்கு ஆராதனை செய்த நந்தினிக்கு பூங்கொடி நாச்சியாரின் ஆத்மா உபத்திரம் செய்துவிடுமா என்ன? என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு சதி வழியில் சிக்கி சீரழிந்ததால் தான் பூங்கொடி நாச்சியார் தன் சாவுக்கு காரணமானவர்களை பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கிறாள். தன்னைப் போல்தான் நந்தினியும் அந்த சதி வேலையில் சிக்கியிருப்பாள் என்பதை பூங்கொடி நாச்சியார் அறிய மாட்டாளா என்ன? நாச்சியார் இறந்த பின் அவளது ஆவியை பார்த்தவர்கள் எல்லாம் இறந்தது ஒரு கதை. நாச்சியாரின் அரண்மனையை விற்கவோ வாங்கவோ வந்தவர்கள் இறந்தது மற்றொரு கதை. ஆனால் நாச்சியாரை பார்த்துவிட்டு உயிரோடு இருப்பது என்றால் நடக்குமா என்ன? இருட்டிற்குள் சத்தம் கேட்டு வெளியே வந்த நந்தினி
தான் ஆசையாக அமர்ந்திருக்கும் சாய்வு நாற்காலியில் பூங்கொடி நாச்சியார் உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறாள். ஆனால் நாச்சியாரால் அவளுக்கு எதுவும் நேர்ந்து விடவில்லை. நாச்சியாரின் உருமல் சத்தம் அவளை மயக்கமடைய செய்கிறது. நந்தினிக்கு பெரும் சத்தம் பிடிக்குமா பிடிக்காதா என்பதை நாச்சியார் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அல்லவா? வாருங்கள் பார்க்கலாம். சாப்பிட்டமாடா, நாளைக்கு பஸ் பிடிச்சி கண்டிப்பா ஊருக்கு வந்து சேர்ந்துருவேன். சரியா? சரிங்க. நீ தூங்கு, அரிசியும் தூங்க வை. சரிங்க. வச்சிடுறேன். நாளைக்கு ஊருக்கு போகும்போது மாலாவுக்கு நல்ல சாரி ஒன்று எடுத்து கொடுக்கணும். என் பையனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போகணும். இன்னைக்கு நான் சந்தோஷமா தூங்க போறேன். கதவை அடைச்சிட்டு தானே வந்தேன். நம்ம கிட்ட பணம் இருக்கிறது திருடனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சா? யாரு? யாரு? யாருன்னு கேக்குறல? யாரு? ஒருவேளை பெருசு சொன்ன மாதிரி பேய் நம்மள அடிக்க வந்துருச்சா? நாச்சியார் அவள் அரண்மனையில் சந்தோஷமாக இருந்திருக்கிறாள். ஆனால் அன்று அவள் உயிர் துறக்க காரணம் என்ன? அந்த அரண்மனை நாச்சியாரின் சொத்தா அல்லது ஆவுடையப்பனின் சொத்தா? நாச்சியாருக்கும் ஆவுடையப்பனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆவுடையப்பனும் அவர் மனைவியும் பூங்கொடி நாச்சியாருக்கு செய்த துரோகம் தான் என்ன? உயிரை இழக்கும் அளவிற்கு நடத்தப்பட்ட அந்த துரோக சரித்திரம் தான் என்ன? நாளை நாச்சியாரின் நினைவுகளோடு சந்திப்போம். இது ஆத்மா.